Hi guys, இந்த வீடியோ டுட்டோரியலில் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். தென் ஒர்க்கிங் வித் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம், தென் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம், தென் அதோட டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கோஆர்டினேட் சிஸ்டம்னா அப்படின்னா என்னென்னா, நம்ம ஜென்ரலாக ட்ராயிங் ஆட்டோகேடை பொறுத்தவரை 2D அண்ட் 3D ட்ராயிங் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். 2D அண்ட் 3D ட்ராயிங் எதை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். 2Dனா வித் ரெஸ்பெக்ட் டு டைமென்ஷன். 2D 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் இதை எதை வச்சு சொல்லுவோம்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷனை பற்றி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2D டயக்ராமில் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும், இசட் கோஆர்டினேட்ஸ் வந்து 0வாக இருக்கும். 3Dயில் எக்ஸ் ஒய் இசட் 3 வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இந்த எக்ஸ் ஒய் இசட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவோம். அப்போது கோஆர்டினேட் சிஸ்டம் இன்புட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா, ஆட்டோகேடில் கீபோர்டில் உள்ள ஷார்ட்கட்ஸ், தென் கோஆர்டினேட் வேல்யூ, இந்த ரெண்டு தான் நம்ம போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் XY வேல்யூ, இப்போது நம்மளுக்கு இந்த XY இருக்குது, எனக்கு XY கிராஃபாக இருக்குது. நம்ம 10th எப்படி கிராஃப் யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி கிராஃப் ஷேப்பில் இருக்குது. எனக்கு XY வேல்யூ, ஓகே. XY இந்த கிராஃபை வச்சுட்டு நான் XYயாக யூஸ் பண்ண போகிறேன். நான் XY ப்ரிஃபர் பண்ணி நான் என்னோட கோஆர்டினேட் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரையணும் அப்படின்னா நான் என்னோட கோஆர்டினேட்ஸ் வேல்யூவை என்ட்ரு பண்ணால் போதும், XY. இதை அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவோம். செகண்டாக உள்ளது என்ன சொல்லுவோம்னா, ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம். ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம அட் எக்ஸ் அண்ட் ஒய், அட் எக்ஸ் வேல்யூ தென் ஒய் வேல்யூ கொடுப்போம். இதில் நம்ம எந்த வேல்யூவை அட் டினோட் பண்ணுறோமோ அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். நம்மளுக்கு அந்த வேல்யூ நம்மளுக்கு ஸ்டார்டிங் வேல்யூவாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்ம அட் எக்ஸ் ஒய் வேல்யூ கொடுத்து நம்ம வரைவோம். இதில் நம்ம எந்த பாயிண்ட் அட் வேல்யூ கொடுக்கமோ அதிலிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது ஆக்ட் ஆகும். ஓகே, இது 10 வந்து எடுத்துச்சுன்னா இந்த 0லேருந்து இந்த 10 எடுத்துக்கணும். ஓகே, தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது போலார் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம ஆங்கிளை வச்சு டிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும், ஓகே, ஹெக்ஸாகன், ஆர்டகன், இந்த மாதிரி எந்த ஷேப் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வித் ரெஸ்பெக்ட் டு அட், டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் இப்படி கொடுக்குறது எல்லாமே ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் உள்ளே பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் வேல்யூஸ் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு எல் என்று கொடுக்கேன். எல் என்று கொடுத்தோடனே நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ 0,0, எல் என்டர் 0,0. தென் செகண்ட் வேல்யூ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 10,0. ஓகே, செகண்ட் வேல்யூ 10,0 கொடுக்க போகிறோம், 10,0. தென் நம்மளோட தேர்ட் வேல்யூ 10,10, 10,10. தென் ஃபோர்த் வேல்யூ 0,10, 0,10. தென் இதை நம்ம 0,0 கொடுத்துக்கலாம், இல்லைனா அந்த க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெகட்டிவில் கொடுக்கும்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு வெளியே நம்மளுக்கு தெரியும். ஓகே, இது நம்மளுக்கு XY இருக்குது. இந்த மேலே உள்ளது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும், இந்த கீழே உள்ளது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவில் வரும், லெஃப்ட் ஹேண்டர் இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும். ஓகே, இப்போது நம்ம அடுத்த பார்க்கக்கூடியது என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஓகே, ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நான் என்ன கொடுக்க போகிறேன், அட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ. ஓகே, இந்த ஷேப் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதை டெலீட் பண்ணிக்கிறேன். நான் எல் என்று பிக் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட பாயிண்ட் 0,0. ஓகே, தென் செகண்ட் என்னோட வேல்யூ அட் 10,0. என்ன பண்ணுறேன், அட் சிம்பிள் போட்டுட்டு 10,0. இப்போது அட் 10,0 போட்டோன்னே இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், XY 0,0 ஆக்ட் ஆகும்.
இப்போ நான் அடுத்த வேல்யூ கொடுக்கேன். ஆக்சுவலாக எக்ஸ் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இது 10, இந்த 10 வேல்யூ. இப்போ நான் என்ன கொடுக்கேன், அட் 20,10 கொடுக்கேன். அப்போ நான் 20,10 கொடுக்கும்போது அட் 20,10 ஓகே, என்னோடய டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் மாறிடுது. அப்போ இங்கேருந்து என்ன எடுத்துக்கிடுது, 20 எடுத்துக்கிடுது. ஓகே, இங்கேருந்து 10 எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 20 எடுத்துக்கிடுச்சு. ஓகே, இப்போது நான் இப்போ இதை என்ன கொடுக்க போகிறேன், அப்போ இங்கேருந்து எனக்கு 10 வேணும்னா இங்கேருந்து நம்ம 10 கொடுத்தா போதும். அப்போ இந்த XYலேருந்து நம்ம 10 கொடுக்க போகிறோம். அப்போ அட்டு 10,10 ஓகே. அப்போது இந்த லைன்லேருந்து நம்மளுக்கு 20 வந்துடும். அப்போது இந்த பாயிண்ட்டை என்ன எடுத்துக்கிடும், 0வாக எடுத்துக்கிடும். அப்போ நம்ம அட்டு இண்டிகேட் பண்ணது எல்லாமே இந்த பாயிண்ட்டை நம்மளுக்கு 0. அப்போ நான் இந்த டைரக்ஷனில் வரும்போது இங்கே நான் என்ன வேல்யூ கொடுக்கேன், அட் -20,0. ஓகே, -20 எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த டைரக்ஷன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அட் -20,0. ஓகே, அப்போது இங்கேருந்து இது 10, இங்கேருந்து இங்கே 10. அப்போ நம்ம இந்த வேல்யூ என்ன கொடுக்கும், இப்போ மாற்றணும் 10ஆக மாற்றணும். அட் 10,10 ஃபஸ்ட்டு 20 போட்டனால என்னாச்சு, இங்கேருந்து இந்த டூரேஷன் இங்கேருந்து போடுச்சு. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ்காண்டி இதை நம்ம பார்த்தோம். தென் க்ளோஸ் கொடுத்தா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா 0,0 கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் அந்த டயக்ராம் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகும். என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஷேப் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது நான் அட் கொடுத்து டினோட் பண்ணது எல்லாமே அந்த அட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கும். அப்போ நான் இங்கே அட் கொடுக்கும்போது அட் 10,10 கொடுக்கும்போது இங்கேருந்து இதை 0 எடுத்து 10 எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக இங்கேருந்து எவ்வளோ 20 இருக்கும். XY கோஆர்டினேட் பார்க்கும்போது 20 இருக்கும். ஆனால் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இது 10. அப்போ என்ன கொடுத்தோம், அட் 10,10 X ஆக்சிஸில் 10 அண்ட் Y ஆக்சிஸில் 10. தென் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு -20,0. இங்கேருந்து இங்கே இந்த டூரேஷன் 10, தென் இந்த டூரேஷன் 10. அதுக்காண்டி என்ன கொடுத்தோம், இந்த டூரேஷன் -20 கொடுத்தோம். ஓகே, இதான் என்ன சொல்லுவோம், ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம். ரிலேட்டிவ் கோஆர்டினேட் அட் எக்ஸ் அண்ட் ஒய். அட் நம்ம எந்த பாயிண்ட் டினோட் பண்ணுவோமோ அதை இது 0வாக கன்சிடர் பண்ணி ஃபார்மேஷன் ஆகிடும். தென் நம்ம பார்க்கக்கூடியது போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். போலார் கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம என்ன ஆங்கிள் அண்ட் என்ன டிகிரி கொடுக்கும், இதை பொறுத்த நம்மளுக்கு அந்த ஷேப் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இது நம்ம நெகட்டிவ் சிம்பிள்லாம் கொடுக்கோம்னா இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் எதை பொறுத்துனா டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், XY கொடுக்கும், L என்று கொடுக்கும் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில். தென் நம்மளோட கோஆர்டினேட்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து 0,0 கொடுக்கும். தென் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ அட் 10,0 அட் 10 ஆங்கிள் கிரேட்டர் தென் 45. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 0 போடுவோம். அட் 10 greater than 0. Then 45 at 10 angle 45. ஓகே, இப்படி நம்ம ஷேப்புக்கு என்ன ஆங்கிள் தேவையோ 45 நான் இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அட் 10 angle 90 at 10 angle 135. Okay, then at 10 angle 180. ஓகே, வருதா நம்மளுக்கு நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் கொடுக்கோமோ அதை பொறுத்து அதோட ஆங்கிள் ஃபார்மேஷன் ஆகும். தென் அட் 10 angle 225 at 10 angle 270 at 10 angle 315.
ஓகே. தென் நம்ம க்ளோஸ் கொடுத்துருவோம். என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷேப் ஃபார்ம். அப்போது நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ நம்ம அதை பொறுத்து நம்மளோட டயக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை என்ன சொல்லுவோம்? கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். தென் அதோட ஒர்க்கிங் மாடல்.